வணக்கம். ஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா உங்க மனசுல யாருடைய முகம் வருது? நிறைய பேருக்கு அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா தான் இருக்கும் இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு அந்த அறிவியல் மேதைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த நிஜமான மனுஷனை பத்தி தான் பார்க்க போறோம். E=mc². இந்த ஒரு ஃபார்முலா போதும் ஐன்ஸ்டீன்ங்கிற ஒரு பிம்பத்தை நம்ம மனசுல பதிய வைக்க. இது ஒரு தூய அறிவோட சின்ன மாதிரி, ஒரு லெஜெண்டோட கோட்வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இது கதையோட ஒரு சின்ன பகுதி தாங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். சாக்ஸ் போடுறதே வெறுத்த ஒரு மனுஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட மையப்புள்ளி. அந்த பெரிய ஜீனியஸ்குள்ள இருந்த ஆச்சரியமான நம்மள மாதிரி ஒரு மனுஷனோட பக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இங்க மேதை அப்படிங்கிற அந்த பெரிய மித்துக்கு பின்னாடி தடுமாறின, சில சமயம் தோத்து போன ஒரு மனுஷனோட கதையை தான் நம்ம தேட போறோம். இது கேட்டா ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 4 வயசு வரைக்கும் ஐன்ஸ்டைன் முழுசா ஒரு வாக்கியம் கூட பேசலையாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு ஏதோ கத்துக்கிறதுல பிரச்சனை இருக்குமோன்னு பயங்கர கவலை. ஆனா அதே பையன் தான் பின்னாடி மாடர்ன் பிசிக்ஸோட வாய்ஸாவே மாறினாருங்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியம். அடுத்து இதோ இன்னொரு இடறுதல். ரொம்ப புகழ்பெற்ற ஸ்விஸ் பாலிடெக்னிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஐன்ஸ்டைன் ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனா இதுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. பொதுவான சப்ஜெக்ட்ஸ்ல ஃபெயில் ஆன அவருக்கு பின்னாடி அடையாளமாவே மாறின கணக்குலயும் இயற்பியலையும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பாஸ் பண்ணியிருந்தாரு. சரி, இப்போ அந்த மேதையின் மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். அங்கதான் அவரா மாத்தின சில விசித்திரமான பழக்கங்களும் ஷாக்கிங்கான உண்மைகளும் ஒளிஞ்சிருக்கு. ஐன்ஸ்டீனோட மனசுக்குள்ள ஒரு எட்டி பார்த்தா, ஒரு பக்கம் சாக்ஸ் மேல பயங்கர வெறுப்பு, இன்னொரு பக்கம் வயலின் மேல தீராத காதல். அவரோட டேபிள் எப்பவும் கலைஞ்சதா இருக்கும். அப்புறம் அவர் இருந்த பிறகு அவரோட மூளையே திருடு போச்சு. இதெல்லாமே அந்த ஒரே மனுஷனோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் தான். ஐன்ஸ்டீனுக்கு வயலின்ங்கிறது சும்மா ஒரு ஹாபி மட்டும் கிடையாது. அது அவரோட சிந்தனையோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. நான் என் பகல் கனவுகளை இசையில தான் வாழ்றேன்னு அவரே சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இயற்பியலோட ரொம்ப சிக்கலான புதிர்களுக்கெல்லாம் அவர் இசையோட ஹார்மோனியில தான் பதில தேடி இருக்காரு. 1952 இந்த வருஷம் ஐன்ஸ்டீனுக்கு அறிவியல் உலகத்துக்கு வெளியிருந்து ஒரு பெரிய அழைப்பு வந்துச்சு. அது அவரோட வாழ்க்கையோட போக்கே மாத்தக்கூடிய ஒரு தருணம். என்ன தெரியுமா அது? அவருக்கு இஸ்ரேல் நாட்டோட ஜனாதிபதி பதவியே ஆஃபர் பண்ணாங்க. நம்ப முடியுதா? ஆனா அவரு ரொம்ப பணிவா அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மக்களை டீல் பண்றதுக்கும் அரசியலுக்கும் தேவையான திறமை தனக்கு இல்லைன்னு ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிட்டாரு. இது கொஞ்சம் விசித்திரமான, லைட்டா த்ரில்லிங்கான கதை. 1955 அவர் இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் யாருக்கும் தெரியாம அவரோட மூளையை எடுத்து வச்சுக்கிட்டாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவரோட மூளையில சிக்கலா யோசிக்கிறதுக்கு காரணமான பகுதிகள்ல சராசரி மனிதர்களை விட அதிகமா கிளையல் செல்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஐன்ஸ்டீனுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் மட்டும் தெரியாது, சிரிப்போட ரகசியமும் நல்லாவே தெரியும். அவரோட நகைச்சுவை உணர்வு அவர் இந்த உலகத்தை எவ்வளவு வித்தியாசமா பார்த்தாருங்கிறதுக்கு ஒரு திறவுகோள் மாதிரி. பயப்படாதீங்க, நான் இப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தி கிளாஸ் எடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா அதை விட ஒரு சூப்பரான விஷயம் பண்ணலாம். அவரே அதை எவ்வளவு சிம்பிளா ஜாலியா விளக்கினாருன்னு பாக்கலாமா? அவர் சொன்னாரு, நீங்க ஒரு அழகான பொண்ணு கூட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் கூட 1 நிமிஷம் மாதிரி போகும். ஆனா அதே நீங்க ஒரு சூடான அடுப்பு மேல உட்கார்ந்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட 1 மணி நேரம் மாதிரி தோணும். இதுதாங்க ரிலேட்டிவிட்டி. பாருங்க எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு. அவரோட ஃபேமஸான களைஞ்ச டேபிள் பத்தி யாரோ கேட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. களைஞ்சு கிடக்கிற ஒரு டேபிள் ஒரு களைஞ்ச மனசோட அடையாளம்னா, அப்போ காலியா இருக்கிற ஒரு டேபிள் எதோட அடையாளம்? அவரோட கிரியேட்டிவ் குழப்பத்தை இதை விட ஒரு ஸ்மார்ட்டான பதிலால யாராலும் டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியாது இல்லையா? இன்னொரு தடவை நீங்க ஏதாவது மறப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் ஸ்மார்ட். ஆனா ஞாபகம் வச்சுக்க தகுதியே இல்லாத விஷயங்களை மட்டும்தான் மறப்பேன், நான் போடாத சாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னாரு. சரி, கடைசியா நாம இப்ப பார்த்த இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு யதார்த்தமான புரட்சியாளரோட முழு உருவம் கிடைக்கும். அங்க மேதைங்கிறதும் ஒரு சாதாரண மனுஷனோட இயல்புங்கிறதும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கிறது நம்மால பார்க்க முடியும். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஐன்ஸ்டைனோட மேதைத்தனம் அவரோட விசித்திரமான பழக்கங்கள் எல்லாம் இருந்து வரல, அதனாலதான் வந்துச்சு. அதெல்லாம் குறைகளே கிடையாது. அதுதான் அவரோட படைப்பாற்றலுக்கு எரிபொருள். ஆமா, இதுதான் ஐன்ஸ்டீனோட மரபு.
எப்பவும் ஆர்வமா இருங்க. உங்களோட தனித்தன்மையை ஏத்துக்கோங்க. சிரிப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவியா பயன்படுத்துங்க. அப்புறம் ஒரு மெதுவான தொடக்கம் எப்பவுமே தோல்வி கிடையாது. இது எல்லாம் தான் அவரை ஒரு வெறும் மேதையா மட்டும் காட்டாம நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிற ஒரு மனிதராகவும் காட்டுது. இந்த கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். ஒரு ஜீனியஸால எக்ஸாம்ல ஃபெயில் ஆக முடியும், சாக்ஸ் போடுறத வெறுக்க முடியும்னா அப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற குறை அப்படி